இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் நியூ கொடுத்தோம்னா ஆட் கஸ்டமர் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கேன் கார்டு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கேன் கார்டு கிளிக் பண்ணீங்கன்னா சப்போஸ் கஸ்டமரோட விசிட்டிங் கார்டு வச்சிருந்தோம்னா அதை இங்க ஸ்கேன் பண்ணா அவங்களுடைய கார்டில் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்துடும். இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து வெண்டார்லயுமே இதே ஆப்ஷன் இருக்கும். நான் ஒரு நியூ கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரஹதி அண்ட் கோன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ கம்பெனி நேமும் எனக்கு இதே தான், டிஸ்பிளே நேமும் இதே தான். கஸ்டமர் டைப் வந்து எதர் வந்து B2B B2Cன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஜிஎஸ்டி அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஜிஎஸ்டி நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அவங்களோட இமெயில் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ்லாம் நான் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் கஸ்டமர் ஓரியன்டா நீங்க வந்து இன்னும் சில டீடைல்ஸ் வேணும் அப்படி சொன்னா இங்க வந்து கஸ்டம் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டீடைல்ஸ் வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபீல்ட்னா வேற எதுவும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் சம்திங் ஏதோ ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேற எதனா டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணும் அப்படி சொன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டம் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபீல்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமரோடைய எக்ஸாம்பிளுக்கு நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்றேன், இல்லை கஸ்டமரோட லொகேஷன் சொல்லிட்டு ஆட் பண்றேன். இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. டாக்குமெண்ட் மாஸ்டர், லைன் ஐட்டம் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து லைன் ஐட்டம் ஃப்ரம் ஐட்டம் சொல்லிட்டு. இப்போ கஸ்டமர்ல நம்மளுக்கு வரது பாத்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர் தான் உங்களுக்கு வரும். இங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மெனுவும் இங்க லிஸ்ட் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து ஒன்றுத்துக்கு மேற்பட்ட மெனுல வந்து அதே டீடைல்ஸ் வைக்கனாலும் நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல நான் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கான்டாக்ட்ஸ் இருக்கும், இதோ இருக்கு பாருங்க கஸ்டமர் சொல்லிட்டு. இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு இங்க இந்த இடத்துல வந்து அவங்களோட லொகேஷன் சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான், அட்வான்ஸ்டு டீடைல்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பர்மிஷன் பேஸ் பண்ணி எல்லாமே வரும். ஸோ நான் வந்து ஒரு கஸ்டம் ஃபீல்ட் லொகேஷன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கஸ்டமரோட மாஸ்டர்ல நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இவனுக்கு இந்த இடத்துல வர நான் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வேணும்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க லொகேஷன் சொல்லிட்டு. இப்போ நான் சென்னை சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கஸ்டமரோட நேமும் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கஸ்டமர் கொடுத்தா கஸ்டமர் கிரியேட் ஆயிடுவாங்க. இதே மாதிரி நம்ம இந்த கஸ்டமர் ப்ரிவியூ பண்ணி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் இந்த கஸ்டமர் நான் ப்ரிவியூ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ப்ரிவியூ பண்ணி பார்த்தா அந்த கஸ்டமர் பேஸ் பண்ணி உள்ள எல்லா டீடைல்ஸும் நம்ம ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கஸ்டமரோட கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணா இங்க ஆட் பண்ணிக்கலாம். நோட்ஸ், ஆக்டிவிட்டி லாக், எப்போ கிரியேட் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே. இது வந்து டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம எத்தனை கொட்டேஷன் போட்டிருக்கோம், எத்தனை இன்வாய்ஸ் போட்டிருக்கோம், சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி செல்லான். ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு இங்கே வரும். ப்ளஸ் வந்து இப்போ கஸ்டமரோட ரேட்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் அவங்க கஸ்டமர் நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்றாங்க, இந்த டைம் நான் வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணாங்க, கம்யூனிகேஷன் வந்து சரியா பண்ணல, ரிப்பீட்டட் பிசினஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு வந்து சீரியஸ் ஆஃப் இது வந்து ஆட் ஆகிட்டே வரும். இதை பேஸ் பண்ணி இந்த கஸ்டமரோடைய டீடைல்ஸ் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரேட்டிங்லயும் இந்த இடத்துலயும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் பண்ணி இன்னும் சில காலம்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் ஆர் ரிமூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்ஸ் கியர் மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டீடைல் தெரியணும் தெரியக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபிக்ஸ் பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி சொன்னா நம்ம இதை ட்ராக் பண்ணி நம்ம வந்து இங்கே வச்சுட்டோம்னா கம்பெனி தெரிஞ்சிடும். எனக்கு கஸ்டமரோட இது வேண்டாம், கம்பெனி நேம் மட்டும் தான் வேணும்னா நம்ம இதை அன்டிக் பண்ணா நம்மளுக்கு இங்கே அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளிகேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம வந்து கான்டாக்ட்ஸை பின் பண்றது. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே வந்து கஸ்டமர் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்க என்னென்ன காலம்ஸ்லாம் அங்கே கொடுத்துருந்தீங்களோ அந்த காலம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். செலக்ட் பண்றது பேஸ் பண்ணிட்டு சர்ச்சும் உங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு மோர் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டேபிள் பேஸ் பண்ணி நிறைய ஃபில்டர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க.